போகக்கூடிய நிலையில இன்னைக்கு இல்ல. எல்லா நெசவாளர்கள் குடும்பம் இன்னைக்கு நடுரோடுக்கு வந்திருக்கு. இந்த 4 நெசவாளர்கள் அடுத்து இன்னும் 2-3 நெசவாளர்கள் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்து என்ன செய்திகள் வரப்போகுதுன்றதே எங்களுக்கு தெரியாம இருக்கு. நாளைய பேச்சுவார்த்தை நிச்சயமா நாங்க கலந்துக்கிற ஒரு சூழலை இல்ல. எந்த விதமான விஷயங்களும் நாங்க போராட்டங்கள் அரசுக்கு எதிராக இந்த ஆண்டு எதுவுமே செய்யல. ஆனா எல்லா வகையிலும் எங்களை ஒடுக்கி தான் வச்சிருக்காங்க. நாங்க முறையா அரசு அலுவலகங்களை சென்று சந்திச்சோம். ஆனா அதுக்கு தீர்வு கிடைக்கல. அது கிடைச்ச ஒரு பெரிய பரிகாரம் எங்க 4 பேரோட உயிர். விசைத்தறி நெசவாளர்கள் 4 பேரோட உயிர். இந்த இழப்பு தான். இது எந்த வகையில ஈடு செய்ய போறோன்றதா இப்ப நாங்க யோசிக்கிறோமே. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கேஜிகண்டிகை பகுதியில் அரசு பேருந்து போக்குவரத்தில் அம்மையார் குப்பத்திலிருந்து சென்ற விசைத்தறி நெசவாளர்கள் கூலி வேலைக்காக சென்னையில் கல்யாண வேலைக்காக சென்றார்கள். இன்றைக்கு 4 பேர் சிவா, பாண்டு உள்ளிட்ட மகேஷ், முரளி உள்ளிட்ட 4 நெசவாளர்களும் வேலை நிறுத்தம் 20 நாளாக இருக்கும். அந்த 20 நாள் வேலை நிறுத்தத்தில் ஏதாவது ஒரு ரூபாயை சம்பாதிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி கல்யாண வேலைக்காக போயிருக்காங்க. இந்த கூலி உயர்வு சம்பந்தமாக 3 கட்டமான பேச்சுவார்த்தைகள் நடந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. நாளையும் திரும்ப பேச்சுவார்த்தை இருக்குது. நாளைக்கு முகூர்த்த நாள் வருதுன்னு சொல்லிட்டு தறி நிறுத்தத்தில் இருக்கோம். ஏதாவது மாதத்தினுடைய தொடக்க காலம் அப்படின்றதுனால கொஞ்சம் பண தேவைன்னு சொல்லி எல்லோரும் இன்றைக்கி காலையில் மீட்டிங் போடும்போது கூட நாங்கள் இந்த மாதிரி கல்யாண வேலைக்கு போயிட்டு வர போகிறோன்னு சொல்லிட்டு போனாங்க. பார்த்து போங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். இன்றைக்கி 3 மணிக்கு தான் கடிதம் வந்தது, நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லி. அடுத்த உடனே இந்த செய்தி வருது. நாங்கள் எந்த வகையில் இதை ஈடு செய்ய போகிறோன்னு தெரியல. நான் ஒரு கிராமம் இல்லை, 10 கிராமத்துக்கான பாதிப்பு இது. 1.5 லட்சம் நெசவாளர்கள் 20 நாளாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ₹1 ₹2 தான் போராடுறோம். இந்த ₹1 ₹2 தேடி தான் இன்றைக்கி எல்லாம் கல்யாண வேலைக்காக போனாங்க நெசவு தொழிலாளர்கள். இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கு. இது எந்த வகையில் நாங்கள் ஈடு செய்ய போகிறோம், அரசாங்கம் இது எந்த வகையில் ஈடு செய்ய போகுதுன்னு தெரியலை. நாங்கள் சந்திக்காத அதிகாரிகள் இல்லை. எல்லா அரசு அலுவலகங்களையும் போய் சந்தித்து 2-3 மாதமாக நாங்கள் இதுக்காக குறைகளை கேட்டு சுற்றி இருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை அரசு எடுக்கலை. கடந்த புதன்கிழமை நடந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும்னு சொல்லி தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த அதிகாரிகள் யாரும் உட்காந்து அந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிக்கலை. முடிச்சிருந்தால் அந்த தறியை இயக்கியிருப்போம். இதில் முரளின்ற ஒரு புதுசாக கடன் வாங்கி தறி போட்டிருக்காரு. இன்னும் அதை ரன் கூட ஒரு முறை கூட பண்ணலை. அந்த கடன் தொகை அந்த குடும்பம் எப்படி தாங்க போகுது? அதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அரசாங்கம் என்ன இதுக்கு தீர்வு கொடுக்க போகுதுன்றது எங்களுக்கு தெரியல. நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் போகக்கூடிய நிலையில் இன்றைக்கி இல்லை. எல்லா நெசவாளர்கள் குடும்பம் இன்றைக்கி நடுரோடுக்கு வந்திருக்கு. இந்த 4 நெசவாளர்கள் அடுத்து இன்னும் 2-3 நெசவாளர்கள் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்து என்ன செய்திகள் வரப்போகுதுன்றதே எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் அரசாங்கம் இதை தலையிட்டு கவனத்தில் கொண்டு, இது வெறும் ஒரு கூலி பிரச்சனைன்றதை யோசனை இல்லாமல் எங்கள் வாழ்வாதாரமே இதுதான், வாழ்வாதாரம் இல்லாதனால நடந்ததுனால சம்பவன்றதை மனசில் கருதி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாளைய பேச்சுவார்த்தை நிச்சயமாக நாங்கள் கலந்துக்கிற ஒரு சூழலை இல்லை. எந்த விதமான விஷயங்களும் நாங்கள் போராட்டங்கள் அரசுக்கு எதிராக இந்த ஆண்டு எதுவுமே செய்யலை. ஆனால் எல்லா வகையிலும் எங்களை ஒடுக்கி தான் வச்சுருக்காங்க. நாங்கள் முறையாக அரசு அலுவலகங்களை சென்று சந்தித்தோம். ஆனால் அதுக்கு தீர்வு கிடைக்கல. அது கிடைச்ச ஒரு பெரிய பரிகாரம் எங்க 4 பேரோட உயிர். விசைத்தறி நெசவாளர்கள் 4 பேரோட உயிர். இந்த இழப்பு தான். இது எந்த வகையில் ஈடு செய்ய போறோன்றதா இப்போ நாங்க யோசிக்கிறோமே. நாளைக்கு உங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டது மாவட்ட ஆட்சியர் இதுவா சென்னையில டிஎம்எஸ்லேருந்து லெட்டர் வந்திருக்கு. ஆனால் நடக்கிற இடம் திருவள்ளூர் தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடக்குதுன்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்காங்க. 4 மணிக்கு தான் பதட்டூர்பேட்டை ஆர்ஐ ரவி அவர்கள் மூலமா தான் அந்த கடிதம் வாங்கணும். அதை வாங்கி வீட்டுக்கு வரதுக்குள்ள இந்த மாதிரி செய்தியை பார்த்தோம். எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த இழப்பை நாங்கள் எப்படி கொண்டு போக போகிறோம், இதை சரி பண்ண போகிறோன்னு தெரியல. இன்றைக்கி எல்லாருக்கும் இது ஒரு செய்தியாக போயிடும். ஆனால் எங்களோட வாழ்வாதாரம், இந்த நெசவாளரோட குடும்பம், அந்த 4 குடும்பம் மட்டும் இல்லாமல் பாதிப்படைஞ்சிருக்க 27 குடும்பத்துக்கு ஒரு வகையில் இழப்பை நாங்கள் எப்படி ஈடு செய்ய போகிறோம்னு தெரியல. அப்போ இந்த நெசவாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் அரசு முன்னெடுக்காதனால தான் உங்களோட இந்த இழப்பு ஏற்பட்டது. நிச்சயமாக இது இல்லைன்னா வேலைக்கே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. 30 பேர் எதுக்காக வேலைக்கு போகிறாங்க? வருமானம் இல்லைன்றதுனால தான் வேலைக்கு போயிருக்காங்க. இதை கடந்த பேச்சுவார்த்தையிலோ அதுக்கு முன்னிய பேச்சுவார்த்தையிலோ ஈடு செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையாக இருந்திருக்காது. இந்த இழப்புக்கான வாய்ப்பே இல்லை. இந்த 20 நாளாக விசைத்தறி நெசவு வேலை நிறுத்தம் இருக்கிறதுனால, வருமானம் இல்லாத ஒரே காரணத்தினால இந்த 20 நாளையும் பல கிராமங்களிலிருந்து நெசவாளர்கள் போயிருக்காங்க. எந்த சம்பவம் நடக்கலை. ஆனால் இன்றைக்கி எந்த காரணம்னு தெரியல. இன்றைக்கி இந்த நெசவாளர்களுக்கு இந்த ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. இது பெரிய ஒரு பேரிழப்பாக இருக்குது. எங்கள் எல்லாரோட மனசில் இது ஒரு பெரிய கவலைத்தையோ ஒரு இருட்டான ஒரு வாழ்நிலை சூழலை உருவாக்கியிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே ஏற்பட்டிருக்காது. யாரும் ஊர் விட்டு வெளியில் போயிருக்க போதில்லை. வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சது உங்களை நகரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு
அரசு தள்ளப்பட்டிருக்குது. இது அரசு கவனத்தில் வச்சுக்கிட்டு நாளைக்கு எங்களோட இடத்துல இருந்து நடக்கிற பேச்சுவார்த்தையில் சுமூகமான ஒரு தீர்வை கொடுத்து மீதி இருக்கக்கூடிய நெசவாளர்களையாவது காப்பாற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.